மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் கிரேவி, பூண்டு, கருவேப்பிலை, கத்திரிக்காய், தக்காளி 2 வேளைக்கு செய்யணுன்னா இவ்வளோ. உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் தக்காளி வேணுமோ அவ்வளோ வெங்காயம் தக்காளி போட்டுக்கணும். சரிங்களா? கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். பொரிஞ்ச பிறகு போட்டு தாளிச்சிக்கணும். போட்டு தாளிச்சிக்கிட்டு வெங்காயத்தை எடுத்து போடணும். வெங்காயத்தை எடுத்து போட்டு எல்லாத்தையும் போட்டுக்கணும். வெங்காயம் வந்து இது வந்து சின்ன சின்ன வெங்காயம்னால 10லேருந்து 15 போட்டிருக்கேன். நான் பூண்டு போட்டு தான் செய்வேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வந்துடும். வந்து தக்காளி எடுத்து கொட்டுங்க. சரிங்களா? மிளகாத்தூள். நாங்கள் வந்து காரம் சாப்பிட மாட்டோம். உங்களுக்கு காரம் வேணுன்னா காரம் போட்டுக்குங்க. குழந்தைங்களாம் இருக்கிறதுனால நாங்கள் காரம் சாப்பிட மாட்டோம். அதனால் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும். சரிங்களா? நல்லா ஒரு 5 நிமிஷம் வச்சு வளர்ந்துங்கட்டும். மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா வேகட்டும். எடுத்துப்போ கிண்டி விட்டுக்குங்க. அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். இந்தேப்பா பானி பானி இந்தரே. சரிங்களா? கொஞ்சம் இதுவும் ஆரமே இருக்கும். ஏன்னா நான் ஒரு ஆள் பிடிச்சிட்டு செய்கிறதுனால அப்படி இருக்கும். ஒரு கையில் ஃபோனும் ஒரு கையில் இது மாதிரி செய்கிறதுனால அப்படி இருக்கும். கத்திரிக்காவை போட்டு நல்லா சிம்லேயே வச்சிடணும். நல்லா சிம்லேயே நல்லா வெந்து உப்பு போட்டு, இன்னும் எவ்வளோ உப்பு போடுறீங்கன்னு நினைக்காதீங்க. கரெக்டாக இருக்கும். உப்பு வந்து அளவுலாம் இல்லை. டேஸ்ட்டு பார்த்து செய்யுங்க. எப்போவுமே உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு பார்க்கணும். அளவு வச்சு செஞ்சால் சரி வராது. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது போட்டுக்குங்க. உப்பு கரெக்டாக டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்குங்க. சரிங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். மற்றதெல்லாம் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். சரிங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுக்கணும். சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடிட்டோன்னா சிம்மில் வச்சு மூடிட்டோன்னா ரெடி ஆகிடும். 5 நிமிஷம் ஆச்சு. சிம்மில் வச்சு அப்பப்போ நடுவில் கிண்டி விட்டுக்கணும். சரிங்களா? இதா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த வெங்காயம் தக்காளி அந்த தண்ணியிலே நல்லா வதங்கணும். கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாடுக்கு, தக்காளி இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தாராளமாக வச்சு சாப்பிடணும். சாப்பாடுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. நல்லா கரெக்டாக வந்துடுச்சு. உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. காரம் எங்களுக்கு ஏற்ற காரம் இருக்குது. உங்களுக்கு காரம் வேணும்னா, காரம் சாப்பிட்ற பர்சனாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் காரம் போட்டுக்குங்க. காரம் போட்டால் நல்லாயிருக்கும். சரிங்களா? அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு.